வணக்கம். 11th டிசம்பர் அண்ணாமலை டுடேயில் மொத்தமாக 3 அப்டேட் பார்க்குறோம். முதல் சுப்பிரமணிய பாரதியாரோட பிறந்தநாள் வாழ்த்து. ரெண்டாவது, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளியில் ரொம்ப பரிதாபமான நிலை இருக்குது. ஸோ அதை கண்டனம் தெரிவித்தும் ஒரு கோரிக்கையை வச்சும் ரெண்டாவது பதிவு போட்டிருக்கு. அப்படி மூணாவது பெங்களூர் எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் திருப்பரங்குன்றம் விஷயமாகவும் இம்பீச்மெண்ட் விஷயமாகவும் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. அவருக்கு நன்றி தெரிவித்து அந்த ஸ்பீச்சோட சின்ன ஒரு 2 நிமிஷம் கிளிப்பிங்கையும் தமிழாக்கம் பண்ணி அதை பார்க்க சொல்லி அண்ணாமலை அவர்கள் 3வது பதிவு போட்டிருக்காங்க. இந்த 3 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அண்ணாமலை டுடே. நான் உங்கள் மணிகன் கோபி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நம்ம சேனலில் காலைல 6 மணிக்கு அண்ணாமலை டுடேன்னு சொல்லி டொமஸ்டிக் பாலிடிக்ஸையும், சாயந்தரம் 6 மணிக்கு ஜியோ பாலிடிக்ஸ் அப்டேட்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த 2 அப்டேட்டும் டெய்லி பார்க்கணும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். முதல்ல பாரதியார் வாழ்த்து நான் வாசிச்சிடுறேன். தமது எண்ணங்களாலும் எழுத்துக்களாலும் விடுதலை கனல் மூட்டிய புரட்சியாளர், சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை பேசிய சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர் நம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த தினம் என்று. இன்றைய அறிவியல் முன்னேற்றங்கள் அனைத்தையும் அன்றே எழுதிய தீர்க்கதரிசி, வாழ்க்கை முறைகளையும் நன்னெறிகளையும் தன் எழுத்துக்களால் சுடர்விடச் செய்தவர். பாரதம் உலகின் குருவாக விளங்க வேண்டும் என்று மகாகவியின் கனவு இன்றும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் நனவாகிக் கொண்டிருப்பது அவருக்கான அர்ப்பணிப்பாகும். தாய்மொழியையும் தாய்நாட்டையும் தம் உயிரெனக் கொண்டிருந்த மகாகவி பாரதியாரின் புகழை போற்றி வணங்குகிறோம். மண் உள்ள காலம் வரை அவரது புகழ் நிலைத்திருக்கும். எனக்கு பாரதியாரை படிக்கணும்னு ரொம்ப ஆசை. பாரதியாரை படிக்கணும், விவேகானந்தர் படிக்கணும், முழுமையாக படிக்கணும்லாம் ஆசை இருக்குது. சரி, அது கொஞ்சம் தமிழ்லாம் ஒருத்தங்களுடைய கமெண்ட்ரியோடு படித்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதோடைய பார்வைகள் வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ்லாம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு என்ன ஆசைன்னு சொன்னால், பாசிட்டிவ் பாலிடிக்ஸில் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால், பாரதியாருடைய ஒர்க்ஸ் ஆஃப் பாரதியார் இருக்குல்ல, ஒர்க்ஸ் ஆஃப் விவேகானந்தர், இதெல்லாம் ஒரு சீரீஸ் மாதிரி எடுத்து இதை படித்து தெரிஞ்ச ஒரு சிலரை கூப்பிட்டு அது ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனால் யூடியூப்பில் அது எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும், இல்லை வரவேற்பு இருக்கும், அதனால் மற்ற வீடியோலாம் கம்மியாகுமான்றதை பற்றி எனக்கு தெரியல. அதனால் அதை நான் இப்போ உடனடியாக எடுக்க போகிறேன்னு தெரியல. நீங்கள் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். உங்களுக்கும் பாரதியாரை படிக்கணும்னு ஆசை இருக்குதா? அது அந்த மாதிரி நான் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி, அதாவது புலமை பெற்றவர்களை, எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு அது ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணால் நீங்கள் வரவேற்பீங்களா? உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? கமெண்ட் பண்ணுங்கள். மோடிஜி வாழ்த்தையும் படிச்சிருவோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன். அவரது கவிதைகள் துணிவை தூண்டின. அவரது சிந்தனைகள் எண்ணற்ற மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருந்தன. இந்தியாவின் கலாச்சார தேசிய உணர்வை அவர் ஒளிரச் செய்தார். நீதியான அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை உருவாக்க அவர் பாடுபட்டார். தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதில் அவர் ஆற்றிய பங்களிப்புகளும் ஒப்பில்லாதவை. எனக்கு ஒரு டவுட்டு, ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு பாரதியார் பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுதான் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த பஸ் ஸ்டாண்டுங்க பாரதியார் பஸ் ஸ்டாண்டு வைக்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்ன நான் அப்படியே பாரதியார் வாழ்த்தில் பவன் கல்யாண் வாழ்த்தும் சேர்த்துக்கிறேன். சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறோம். அவர் எழுதிய ஒவ்வொரு வரியும் நம் மனதில் தீப்பொறியாக பாய்ந்து துணிச்சலுடன் வாழ்வதற்கும் நீதிக்காக நில்லுவதற்கும் நம்மை விழிப்புணர்த்துகின்றன. அச்சமில்லை என உலகையே சவால் செய்த அந்த குரல் இன்றும் தலைமுறைகளை தூண்டும் சக்தியாக உள்ளது. பாரதியார் வாழ்ந்தே நிற்கிறார், அவரின் சிந்தனைகளிலும் நம் செயல்களிலும். பவன் கல்யாணுக்கு தமிழ் மேலே ஒரு பற்று இருக்குது. இல்லை அரசியல்வாதியாக இருந்தால் கூட எப்படி பண்ணாலும் சரி, அவர் தமிழுக்கு டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், க்ரோயிங் அப் இன் சென்னை, தமிழ்நாடு, ஐ ஹவ் லேர்ன்ட் 3 key lessons to learn from life of பாரதியார். 1. Fearlessness in one commitment for our motherland Bharat. Love for one's mother tongue. 3. Multilinguistic skills and respect for other languages. He truly deserves பாரத் ரத்னா. நிறைய இருக்குது இந்த மாதிரி மற்ற மாநிலத்தில் இருக்கிற, அதுவும் சக்தி வாய்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தமிழையும் தமிழ் அறிஞர்களையும் பாராட்டுவதை கேட்கும்போது நல்லா இருக்குது. நான் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த பிரச்சனையை பற்றி சொல்லிடுறேன். திருவள்ளூர் மாவட்டம் பாலவாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஊத்துக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் மொத்தம் 1000 மாணவ மாணவியருக்கு மேல் படித்து வருகிறார்கள். இந்த பள்ளிகளுக்கு போதிய கட்டிடங்கள் இல்லாததால் மாணவ மாணவியர் மைதானத்தில் தரையில் அமர்ந்து படித்து வருகின்றனர். பெற்றோர்களின் கடின உழைப்பில் மாணவர்கள் படித்து சாதனை செய்வதில் எல்லாம் தங்கள் ஆட்சியின் ஸ்டிக்கர் ஒட்டி ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திமுக அரசு உண்மையில் அரசு பள்ளிகளுக்கு அடிப்படை வசதி கூட செய்து கொடுப்பதில்லை என்பதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டம் உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளின் நிலையை பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுப்போம் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்த அரசு ஆட்சி முடியப்போகும் தருணத்திலும் கூட எந்த மாவட்டத்திலும் எத்தனை பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் கட்டியுள்ளார்கள் என்பதை கூற மறுத்து வருகிறார்கள். இந்த அழகில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதப் போகிறேன் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் நாடகம் வேறு. அவுட் ஆஃப் கான்டாக்ட் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே,
ஊராக உங்கள் தந்தைக்கு சிலை வைப்பது முக்கியமா அல்லது அரசு பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் முக்கியமா? ஐயோ பாவம், 1000 பேர்னா எவ்வளோ பெரிய ஸ்கூலு. நான் நிறையா கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்மியாக ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி ஸ்கூல்னால் ஓகே. நம்ம அண்ணாமலைப்பட்டியில் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் பார்த்தோம். இந்த மாதிரி சிலிண்டர்லாம் குழந்தைங்க படிக்கிற வகுப்பில் உட்காந்து சிலிண்டர் பக்கத்தில் உட்காந்து படித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். 1000 பேர் பெரிய ஸ்கூல், எப்படி இவ்வளோ பெரிய ஸ்கூலை கண்டுக்காம விடுறாங்க? எப்படி அந்த மக்கள் போராட்டம் பண்ணாமல் இருக்காங்கிறது புரியல. இதில் இன்னொரு வருத்தம் என்னென்னா, இந்த மாதிரி சாராயம் குடிச்ச கள்ளச்சாராயம் குடிச்ச சாரவங்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்குறது, அந்த ஒரே ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவருடைய பணத்தை எடுத்திருந்தாலே இந்த ஸ்கூலில் நல்லா கட்டிருக்கு. இப்போ எனக்கு என்ன டவுட்டுனா, பிஜேபியுமே கட்டலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் கட்டினா அரசாங்கம் அலோவ் பண்ண மாட்டாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ கோயிலெலாம் வந்து நம்ம ஏதாவது வேலை பண்ணணும்னு சொன்னால் அரசாங்க ஹெச்ஆர்என்சியில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் கட்டணும்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இதுக்கும் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒருவேளை அரசாங்க பர்மிஷன்லாம் தேவையில்லை, நம்மளால் போயிட்டு கட்ட முடியும்னு சொன்னால், எப்படி பிஜேபி கள்ளச்சாராயம் இறந்தவங்களுக்கு பணம் கொடுத்துச்சோ அதே போல் இந்த கம்ப்ளைண்ட்டோடு சேர்த்து தமிழ்நாடு பிஜேபியே இந்த பள்ளிக்கூடத்துக்கும் கட்டுறதுக்கு நிதி கொடுத்தாங்கன்னா பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதுக்கு வாலண்டியராக போயிட்டு இவங்க வந்து அரசாங்கம் பணம் கொடுத்தாலும் வாலண்டியராக இவங்க போய் பண்ணும்போது, இப்போ கரூரில் இறந்தவங்களுக்குமே பிஜேபியே பணம் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன், கட்சியாகவே. அப்போ அதுக்கெல்லாம் வந்து அவங்க கட்சியாக பண்ணும்போது இந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயத்துக்கும் கட்சியாக முன் வந்து இந்த பிரச்சனைக்கு கட்டி கொடுத்தாங்கன்னா எதுவும் ஆட்சேபனை அவங்களுக்குலாம் இல்லை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி கொடுத்தாங்கன்னா அது ஒரு நல்ல பாசிட்டிவான இம்பாக்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட கருத்துக்களும் சொல்லுங்கள், எனக்கு அப்படி தோணுது. மூணாவது, தேஜஸ்வி சூர்யா அவர்களோட பேச்சுக்கு ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு பெங்களூர் சவுத் எம்பி திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் ஃபார் ஸ்டாண்டிங் இன் சாலிடாரிட்டி வித் முருகன் டிவோட்டீஸ் who have been facing the wrath of anti-Hindu DMK government. The India Alliance impeachment motion is nothing but a crude attempt to intimidate an independent and hard-working judge who upholds constitutional principles. Judge Swaminathan அவர்கள்'s record speaks for itself. 73,505 main cases disposed in 8+ years. Renowned for his work ethics, begins work at 9 a.m. and continues till late evenings. The DMK's attempt to undermine the independent judiciary draws its inspiration from Congress' dark emergency era history, when they superseded judges, threatened courts and shook the very foundations of Indian judicial system. இதில் ஒரு கரெக்டாக எமர்ஜென்சியே சொல்கிறாருன்னு சொன்னால், எமர்ஜென்சியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இந்திரா காந்தி அவர்கள் ஜெயித்த அந்த தேர்தல் வந்து கேள்விக்குறியானதுன்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு சொன்ன தீர்ப்பு தான் வந்து அந்த எமர்ஜென்சியோடைய ஆரம்ப புள்ளின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி கூட என்ன பண்ணியிருக்கோம்னா, எமர்ஜென்சி பற்றி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதே பாருங்கள். இப்போ எனக்கு வந்து வரவேற்கத்தக்க விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து தமிழ்நாட்டு பிரச்சனை எதிர்த்த பிரச்சனைனா பாருங்களேன், பிரியங்கா காந்தியிலேருந்து அகிலேஷ் அதில் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ ஆதரவாகவுமே பவன் கல்யாண் அவர்கள் குரல் கொடுத்துட்டாரு, தேஜஸ்வி அவர்கள் குரல் கொடுத்துட்டாரு, மோடிஜி, அமித்ஷாஜின்னு எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யோகிஜி ஒரு நல்ல ஃபியர்ஸான ஸ்பீச் கொடுத்தாரு, இன்னும் நல்லாயிருக்கும். அது கொடுத்துட்டாரான்னு எனக்கு தெரியல, அது நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கல. அப்படி தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். எனக்கு இந்த ட்வீட்டில் ஒரு விஷயம் மட்டும் ஆச்சரியமாக இருந்தது. 8 வருஷத்தில் எப்படி 75,000 கேஸ் முடிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. ஏன்னா அப்போ வருஷத்துக்கு 10,000 கேஸ் மாதிரி ஆயிடும். 8 வருஷத்தில் 80 வச்சுக்கிட்டோம்னா வருஷத்துக்கு 10,000. வருஷத்துக்கு 10,000னா ஒரு நாளைக்கே 30 கேஸ், ஒரு நாளைக்கு 30 கேஸுங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவ்வளோ தூரம் சாத்தியமானு எனக்கு தெரியல. இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு கிளப் பண்ணிவிடுவாங்களோன்னு டவுட். இப்போ ஒரே கேஸை வந்து 4-5 பேர் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் சேர்த்து 4 கேஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவாங்களோன்னு எனக்கு டவுட்டு. அதை நான் படித்து பார்க்குறேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கு வந்து விளக்கம் தெரியும், இது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க தெரிஞ்சதுன்னு சொன்னால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த 3 தான் வந்து இன்னையோடைய அண்ணாமலை டுடேல உள்ள அப்டேட்டு. நீங்கள் நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் பிளேலிஸ்ட்டை பார்க்காம இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்ற பட்சத்தில் சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம சேனலில் ஜியோ பாலிடிக்ஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும். அதனால் உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். யாருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் ஷெட்யூல் சந்திக்கிறேன். வணக்கம்.